ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய யூதர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் மேல நல்ல அன்பெல்லாம் இருக்கும். ஒருத்தர் வந்தாரு, போர் நடந்துட்டு இருக்கு, ஒருத்தர் வராரு, ஏய் இவன் யாருப்பா, இவன் நம்மள ஏத்துக்காதவனாச்சு, ஒருவேளை நமக்கு அகைன்ஸ்டா வரானா அப்படின்னு சஹாபாக்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க. அப்ப ஒரு கிட்ட வந்து சொன்னார், இல்லப்பா நான் கொஞ்சம் போர் பண்ணலாம், நான் முகமதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவர் கூட ரெண்டு போர் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு வராரு. வந்த உடனே எல்லாம் போர்லாம் செய்றாரு, போர்கள்லாம் செஞ்சு அதிலே காயமாயிடுறாரு, அதிலே காயமாயி அப்படியே இறந்துறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருக்கின்ற யூதர்களிலே இவர் வந்து நல்லவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொருத்தர் இருந்தார், கடைசி நேரம் யோசிச்சுட்டே இருந்தார், ஒருவேளை வந்து கரெக்டா இருக்குமோ, அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமோ, அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமோ, யோசி என்ன பண்ணாரு, அந்த இடத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லி முஸ்லீம் ஆயிட்டு நாங்க வாங்கப்பா ஜிஹாதுக்கு போலாம் அப்படின்னு அந்த இடத்துல களத்துக்கு வந்துட்டார். அப்ப களத்துல வந்து சமயா போராடி அங்கேயே வந்து உயிர் நீத்தார், ஷஹீத் ஆயிட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவேளை தொழுகை கூட தொழாமல் சொர்க்கத்திற்குள் நுழையும் மனிதரை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இவர்தான் ஒருவேளை தொழுகை கூட தொழாமல் சொர்க்கத்திற்குள் நுழையும் நபர். ஏன்னா இஸ்லாம் ஆவறாரு, ஆன உடனே களத்துல செய்தார்.